ஃப்ரெண்டுன்னா ஊரே பேசுறது ஃப்ரெண்டா பேசுவாங்களா? இப்போ உங்களுக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கு 1000 ஃப்ரெண்ட் இருக்காங்க. எல்லாரும் வந்து தப்பா பேசுற ஃப்ரெண்டை கூட்டிட்டு போக கூடாதுல்ல? உண்மை அதானே? நம்ம தமிழ் கலாச்சாரம் என்ன? நீ யாரம்மா தங்கச்சா என்ன? எனக்கு எல்லாருமே என் தங்கச்சி தான். என் பிறந்த மாமா மோதிரம் போடுவாருன்னு சொல்றாருல, திரிசாவையா சொல்ற? ஒரு பக்கம் திரிசா, ஒரு பக்கம் சங்கீதா. அப்படி எதுக்கு சொல்ற? உன் முன்னாடியே பெருமையா பேசியா? ஏதோ உன் பையனை பெருமையா பேசு. உன்னோட அறிவாளியா இருக்கான். எல்லாம் 22 வயசு ஆகுது அந்த பையனுக்கு. இல்ல உண்மையா இல்லையா? அதுதான் உள்ள நடப்பு. இதெல்லாம் வந்து சினிமாவுல துள்ளாத மனம் துள்ளுல இல்ல அவர் டான்ஸ் போடுவாரு. அது நினைச்சுக்கிட்டு பேசுறாரு. இதெல்லாம் ஆகாது. ஏதாவது திமுககாரன் வந்து எலெக்ஷன் அறிவிச்சுட்டான்னு வச்சுக்கோ, பத்திரிகையாளர் சொல்லுவாரு மணின்னு சொல்லிட்டு சொல்லலுவான். திமுககாரன் சொல்லலுவான். அதெல்லாம் நாங்க பார்த்த என் வயசுக்கு பார்த்தாலு. அவர் வந்து எலெக்ஷன் அறிவிக்கிட்டா அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன நாங்க பாக்குறோம். ஓகேவா? இதெல்லாம் டான்ஸ் போற மாதிரி கிடையாது. என்ன மக்களை வந்து ஒவ்வொரு தெருவுலையும் கை கொடுத்து பேசணும். உண்மையா இல்லையா? அதான் அரசியல். என்னைக்குமே நண்பனாவே இருப்போம். இன்னைக்கு ஒரு தெருவில் போனா என்னப்பா நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா, போன வாரம் 100 நாள் வேலை செய்ய போல எப்பப்பா எலெக்ஷன் வந்துருமா, சீக்கிரம் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வந்துடும். 5 வந்துச்சா? வந்துச்சுப்பா, மகிழ்ச்சி.